and you just take first kahwa. This is our main. காவா குடிக்கிறியா? இல்லடா காவா. மாமா வந்து ஹார்ட் ஒர்க் அவர் மாதிரினாரு. அங்க இருந்து பின்னாடி We have a lot of friends in Chennai, Salem, Mott Road, Annasali, Velacheri. Velacheri. I like Pushpa, Jukegani. நீ எனக்கு மட்டுமா மாமா அந்த ஊருக்கே மாமா ஆயிருக்க நீ. இது பேர் என்னம்மா? இது கண்டோலா கேபிள் ரைட். எல்லாரும் கிளம்பி கீழே போயிட்டாங்க. இன்னும் மூஞ்சிக்கு ஒரு க்ரீமு, புருவத்துக்கு ஒரு க்ரீமு, காதுக்கு ஒரு க்ரீமு, கண்ணுக்கு ஒரு க்ரீமு, ஒன்றும் பண்ண முடியாது. அற கோவத்துக்கு இந்த பாப்புவை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பயம் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணுறோம். இந்த ஸ்னோ லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துலேருந்து மலை கீழே இப்போ பாருங்க, இதுலேருந்தும் போக இங்கேருந்து கிளம்பி நம்ம நெக்ஸ்ட்டு we are going to எங்கே போகிறோம்? பெஹல்கம். Only in this land you can cultivate the saffron. This is the only area where saffron is surgically produced in the whole India. And you just take first kahwa. This is our main saffron tea in the whole Kashmir. காவா குடிக்கிறியா? இல்லடா காவா. Like this top side broad, bottom side thin. And you just taste one piece now. Put on the tongue, then cut with the front teeth. This is smaller. Per gram is 300. 6,000 rupee. This is 50 gram, 15,000. Yeah, anytime you can use it. No expiry. They have so much of minerals. So he subscribed my channel. Yeah. Tell me about Tamil. Anna Thambi, Vadakam. We are getting some products from here. Good. We are farmers. Yeah. Selling our own products. That's why Okay, he sir. recommended. We have a lot of friends in Chennai, Salem, Mott Road, Annasali, Velacheri. Velacheri. எனக்கு தமிழ் தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். I like Pushpa, Jukegani. Just go and enjoy the values. சூப்பரான ஒரு இடத்துல தங்கி இருக்கோம். இங்க இருந்தே நமக்கு வந்துட்டு ஹிமாலயாஸ்லாம் தெரியுது. எல்லாம் உட்காந்து காவா குடிச்சுன்னு இருக்கீங்க. Drinking kava. ஆமா, கமெண்ட்ல அசிங்கமா போட போறாங்க. Kava குள்ள பிஸ்கட் நினைச்சு குடி. இது வந்து ஹெர்மிட்டேஜ் அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான் இது. வியூ வந்து அப்படியே மலை, ஒரு நல்ல ஹில் வியூவில் ஆசம் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து 2 வேலி நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 வேலிக்கு போயிட்டு தென் வி கோயிங் டு என்ஜாய். அவனுக்கும் புரியுது டிரைவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது அப்படின்னாப்ல. அதுக்கு எங்க மாமா வந்து ஹார்ட் ஒர்க் அவர் மாதிரினாரு. அங்கிருந்து பின்னாடி மகா ஒன்னே சொன்னா, தீபா மாதிரி ஒன்னே என்ன சொன்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இவர் கூட தான் வந்திருக்கோம். இவர் என்ன விட மாட்டாரு. Hello, how are you? Fine. Kudra. ஆடை பாருங்க. இதுனா ஆடு வந்து மேக்கப் போட்டிருக்கு. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. ரெண்டுத்துக்கும் 400 ரூபா. சேர்த்து 400. 1 400 சொன்னா கன்ஃபார்மா கேட்டியா? நேத்து நம்மள குதகக்காரனும் அந்த இவனும் தான் ஏமாத்திட்டான். யாரு? அந்த அவன் பேர் என்ன? அந்த திஸ்ட்ல மனக்கட்டல வச்சு தள்ளிட்டு போனானே. ஆமா அவன் அநியாயம் பண்ணிட்டான். அவன் 800 தான் நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லு பட்டு. இல்ல பட்டு அவன் வரான். டேய் உங்க மாமா சொல்லிட்டாருடா யார சொல்லிட்டு அங்கிருந்து வந்து இவரு எல்லாரும் மாமா பிடிச்சிட்டாலே. யாரு எங்க? ஒரு 10 குதிரைக்காரனுங்க. சோன் மார்க்லையா? நீ எனக்கு மட்டுமா மாமா அந்த ஊருக்கே மாமா ஆயிருக்க நீ. சூப்பர். இந்த ஊர்ல காக்கா கத்துறதே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. இங்க வர குளூர்ல கத்துது, எல்லாம் தொண்டை கட்டி இருக்கு. டைரக்டர் ஹரி மாதிரி இருக்க நீ. இப்போ சொரி மாதிரி இருக்க. இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு பிடிச்சிருந்தா அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது. வாவ், வாட் a view. It's a lyrical of
கீர்த்தி சுரேஷ். இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி கை தூக்காதீங்க, யாரும் துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. வாங்க வாங்க, ஒரே குடும்பம் தானே நீங்களா? ஒரே குடும்பம், ஒட்டிலுங்க ஒட்டிலுங்க ஒட்டிலுங்க. சிரிங்க சிரிங்க சிரிங்க. நிறைய சிரிச்சுட்டு தான் சிரிங்க சிரிங்க, வாழ்க்கையில் சிரிக்க மாட்டேங்க. சிரிங்க. இங்க பாரு, இங்க பாரு, வைடு எடுக்கிற வைடு வைடு ஹலோ ஹலோ சார், சார் திரும்புங்க சார். சார் ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பசங்க இங்க பயங்கரமா கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு வேலி, பயங்கரமா இருக்கு. நான் வந்து ஏன் பட்டு பட்டுன்னு கூப்பிட்றேன்னா, இவர் உருவாக்குனது தான் அது. அதுலேருந்து நாங்கள் இது வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்டு. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் எல்லாருமே வந்து பட்டு பட்டுன்னு கூப்பிட்டுப்போம். அதாவது வாங்க போங்கன்ற ஒரு இது மாதிரி தான் வந்து அது ஒரு பட்டு. இது வந்து இது உலகத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும்தான் உருவாக்கியிருக்கோம் இதை. தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். மார்னிங், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து அங்கே பாருங்க, ஆஹா, ரோஜா படத்தில் வர மாதிரி புது வெள்ளை மழை. நான் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள செம்ம குளிர். ஏன்னா இங்கே -6, -7 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சில டைமில் -12 போச்சா நைட்டு. அந்த வியூவை நான் காட்டுறேன் பாருங்கள், காலையில் ரூமோட வியூவை. நான் உள்ளே போயிடுறேன். இதுக்கு மேலே நான் தாக்க முடியாது. நேற்று திடீர்னு தீபக் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இந்த கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் போடாமல் அதை இப்போ போட்டிருக்காங்கல்ல, அது போடாமல் போய் அப்புறம் ஸோ நவ் ஷி இஸ் பெட்டர். காட்டு, என்னாச்சு? எங்கே வச்சா? ஆமா, அதுல வச்சதா? ஐயோ, இப்படியா? This is drunk waterfall. என்னன்னா தண்ணி எல்லாம் அப்படியே பனிக்கட்டியா மாறி இப்போ வந்து பைன் ஸ்ப்ரிங் குல்மார்க் வந்து இறங்கியாச்சு. இவர் தான் கூப்பிட்டு வந்தார். பேர் என்னப்பா? நாம் கியா? गौहर गौहर मीर गौहर. வணக்கம் போலோ. வணக்கம், नमस्कार, வணக்கம், वनक्कम वनक्कम. फयाज एंड गाइड, थैंक यू. ஸோ நாளைக்கு இவங்களோட தான் कल आप लोग तो मैं ट्रैवल करेगा. हाँ, यस. कल फन करेगा हम लोग. ஸோ இதுதான் நம்மளுடைய குல்மார்க்கில் தங்கியிருக்கிற வியூ பாயிண்ட்டு. ஐ மீன் வியூ, ஒரு ஹோட்டல் ரூம் வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குல்மார்க்லேருந்து we are going to அந்த phase 1. ஐயோ, மேலே பாரு, ஏதோ ஒரு பெட்ஷீட்டை போத்துன மாதிரி இருக்குது, ஒயிட் பெட்ஷீட்டை போத்துன மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாரு இந்த வியூவு. யோ மாமா, என்ன நடக்குச்சு கொண்டு தான் பட்டு உங்ககிட்ட பிடிச்சது இந்த அட்வென்ச்சர்ஸ் தான். கண்டோலா கேபிள் ரைடு போகிறோம். ஃபேஸ் 2 டிக்கெட்ஸ் இருக்கா? ஃபேஸ் 2 டிக்கெட்ஸ் இருக்கா? ஃபேஸ் 1 டிக்கெட்ஸ் இருக்கு என்கிட்ட. எத்தனை லேயர் போட்டிருக்கீங்க? நான் வந்து 1 2 3 4 ஸோ கூட்டத்தை பாருங்கள், இது வந்து கம்மி. இதுவே வந்து நைட் டைம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வீஞ்ச். அந்த வீஞ்ச் தான் ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். பழனிலாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான். नहीं हम लोग नेक्स्ट है आप यार வண்டி கிளம்பிச்சு. Oh my god. தலை எங்க ரூம்ல தங்கி இருக்காது. அப்புறம் எதுக்கு காஷ்மீருக்கு என்ன கூட்டின்னு வந்த அப்படின்னு அவ கேக்குறா. காஷ்மீர்ல கிடைக்கிறது வாங்கிக்க தாராளமா. இப்போ இது என்ன ஊரா? இது என்ன பெருங்கலத்தூரா என்ன இது? How was the Sebastian? Sinamoko no Rumashe. ஆஹா, அதோ சோஷிகா. சூப்பரான ஒரு ட்ரிப், ஒரு நல்ல கிளைமேட், நல்ல மனுஷங்க எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையாக ரெஸ்பான்சிபிளாக பதில் சொன்னாங்க.